Now, I take you to chapter number 2. Chapter 1 le how to form a sentence in English நாம் பார்த்தோம். இந்த பேட்டர்னில் SVOCA subject, verb, object, complement and adjunct. எது யாருன்னு கேட்குற போது என்ன பதில் வருதோ அது சப்ஜெக்ட், என்ன செயல் சொல்லப்படுகிறது அது verb, எதை யாரைன்னு கேட்குற போது அது ஆப்ஜெக்ட், என்னவாக யாராக என்று கேட்கிற போது அது காம்ப்ளிமெண்ட் கொடுக்கிறது, எங்கே எப்படி எப்போது என்று வருகிற பொழுது அட்ஜெக்ட். இது ஒரு ஆர்டினரி நார்மல் இங்கிலீஷ் சென்டென்ஸில் இருக்கின்ற ஒரு பேட்டர்ன். நாம் சென்டென்ஸ் அமைக்கிற பொழுது இந்த வரிசையிலே சொற்களை அமைக்கிறோம். இது ஒரு நார்மல் சென்டென்ஸ். பட் சம்டைம்ஸ் எக்ஸ்ட்ராடினரி சர்க்கம்ஸ்டான்சஸ் வர்றபோது இந்த ஆர்டர் மாறுவது உண்டு, மாறும். உணர்ச்சி வயப்பட்டு பேசுகிற பொழுது இந்த வரிசை மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு இன்டர்வியூ, ஒரு 10 பேர் தே ஆர் ஸ்டாண்டிங் இன் கியூ. அதில் 1 and 2 கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும்தான் செலெக்ஷன் கொடுக்கறதாக முடிவு பண்ணியிருந்தாங்க. ஏன்னா the manager is going to start very soon, he is going to leave. ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் கேண்டிடேட்ஸ் கூப்பிட்டு இன்டர்வியூ பண்ணிவிட்டு நான் போயிடுறேன், ஐ வில் செலக்ட் தம், மற்றவங்களை நீ பார்த்துக்கன்னு டெப்டி மேனேஜர்கிட்ட சொல்லிட்டாரு. பட் 10 கேண்டிடேட்ஸ் ஆர் ஸ்டாண்டிங் இன் த கியூ. 1 and 2 கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் செலெக்ஷன் கிடைக்க போகிறது. ஒருத்தன் ரொம்ப ஜாக்கிரதையாக இதை எப்படியோ சென்ஸ் பண்ணி போயிட்டான், க்யூவில் போய் நின்றுக்கிறதுக்கு போனான். பட் அவனுக்கு முன்னாடியே somebody was standing there in the queue, நம்பர் 1. இவன் நம்பர் 2 நின்றுட்டுருக்கிறான். நம்பர் 1 வெளியில் வந்தவுடனே இவன் நம்பர் 2 உள்ளே போகணும். இதுதான் சிச்சுவேஷன். அதே மாதிரி ஆஃப்டர் ஹேவிங் ஃபினிஷ்ட் ஹிஸ் இன்டர்வியூ ஹீ கேம் அவுட். வந்தான், இவன் உள்ளே போனான். அவன் என்ன சொல்லுவான்? அவன் வெளியிலே வந்தான், நான் உள்ளே போனேன். இதான் சொல்லணும், இதான் சொல்லணும் நார்மலாக. அப்பாக்கிட்ட சொல்கிறான், அப்பா அவன் வெளியில் வந்தான்ப்பா, முதல்ல போனவன் இன்டர்வியூ முடிச்சுட்டு வெளியில் வந்தான், நான் உள்ளே போனேன்னு சொல்லணும். ஆனால் இப்போ என்ன சொல்கிறான், அவன் எவ்வளோ வேகமாக உள்ளே போனான், எவ்வளோ ஆர்வத்தோடு போனாங்கிறத அவன் சொல்கிறான். வந்தான் அவன் வெளியில், போயிட்டேன் உள்ளே நான் அப்படிங்கிறான். ஹீ கேம் அவுட், ஐ வென்ட் இன். இப்படி சொல்ல மாட்டாங்க, பிகாஸ் ஹீ இஸ் பிட் இமோஷனல். அவுட் கேம் ஹீ அண்ட் இன் வென்ட் ஐ அப்படிங்கிறான். வெளியில் வந்தான், நான் உள்ளே போயிட்டேன். அதை சொல்கிறத இப்படி இந்த பேட்டர்னில் சொல்கிற போது உணர்ச்சி வயப்படாமல் சொல்ல முடிகிறது. உணர்ச்சி வயப்படுகிற பொழுது இந்த பேட்டர்ன் மாறுகிறது. அதுதான் இப்போ நார்மல் சர்க்கம்ஸ்டான்சஸில் இது SVOCA. பட் எக்ஸ்ட்ராடினரி சர்க்கம்ஸ்டான்சஸ் வர்றபோது இந்த பேட்டர்ன் வில் சேஞ்ச். இதை நம்ம ஃபஸ்ட்டு சாப்டரில் பார்த்தோம். இப்போது ஐ எம் கோயிங் டு டேக் யூ டு சாப்டர் நம்பர் 2. இதில் we are concentrating on complement. என்ன இது நம்ம நேற்று பார்க்கல. என்னவாக யாராக, ஒரு செயல் என்னவாக நடைபெற்றது, யாராக அதை செய்தார் என்பதற்கு பார்க்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள், டுடே இஸ் சண்டே. தமிழ் என்ன சொல்கிறோம்? இன்று ஞாயிற்றுக்கிழமை. இன்று ஞாயிற்றுக்கிழமை. ஆனால் இங்கிலீஷில் டுடே இஸ் சண்டே. டுடே சப்ஜெக்ட், இன்று இருக்கிறது verb. என்னவாக யாராக, இன்று என்னவாக இருக்கிறது? ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கிறது. ஆனால் தமிழில் இன்று ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் சொல்லுவோம். இன்று ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கிறதுன்னு சொல்ல மாட்டோம். ஏன்னா தமிழில் வேர்பை நம்ம விட்டுறோம். பட் இங்கிலீஷில் verb is a must. Without verb there is no sentence. நாம் நேற்றே பார்த்தோம். டுடே இஸ் சண்டே. ஹீ இஸ் மை பிரதர். அந்த பையன் யாருங்க? அவன் என் தம்பி. அவன் என் தம்பி அப்படி தான் சொல்லுமே தவிர அவன் என்னுடைய தம்பியாக இருக்கிறான் சொல்ல மாட்டான். தமிழில் வேர்ப் இல்லாமலே சொல்வது நமக்கு பழக்கம். இட் இஸ் அலவுட் இன் தமிழ் லாங்குவேஜ். பட் இங்கிலீஷில் கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணியே ஆகணும். இஸ். ஹீ இஸ் மை பிரதர். ஷீ இஸ் மை சிஸ்டர். டுடே இஸ் மண்டே. இது டென்ஸ் மாற்றிக்கலாம். டுடே இஸ் சண்டே. எஸ்டர்டே வாஸ் சாட்டர்டே. இன்று ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கிறது,
நேற்று சனிக்கிழமையாக இருந்தது. ஆனால் அதுவும் சொல்ல மாட்டோம். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, நேற்று சனிக்கிழமை, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை. இன்று ஞாயிற்றுக்கிழமை, நேற்று சனிக்கிழமை, நாளை திங்கட்கிழமை. அந்த இருக்கிறதுங்கிற வேர்பே தமிழ் இல்லை. பட் இங்கிலீஷில் டுடே இஸ் சண்டே, எஸ்டர்டே வாஸ் சாட்டர்டே, டுமாரோ வில் பி மண்டே கண்டிப்பாக சொல்லி ஆகணும். அந்த இஸ், வாஸ், வில் பி ஆகிய வேர்ப்ஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன் தி இங்கிலீஷ் சென்டென்ஸ். இப்போது நம்ம அது மாதிரி சில சென்டென்ஸ் அமைக்கலாம். ஒரே பொருளினுடைய 3 ஸ்டேஜஸ். ஒரு பொருள் இன்று என்னவாக இருக்கிறது, நேற்று என்னவாக இருந்தது, நாளை என்னவாக இருக்கும். திஸ் இஸ் வாட்டர். இது இப்பொழுது தண்ணீராக இருக்கிறது. இட் வாஸ் ஐஸ். திஸ் இஸ் வாட்டர். திஸ் வாஸ் ஐஸ். திஸ் வில் பி வேப்பர். இது இருக்கிறது வாட்டராக, இது இருந்தது ஐஸாக, இது இருக்கும் ஆவியாக. திஸ் இஸ் வாட்டர், திஸ் வாஸ் ஐஸ், திஸ் வில் பி வேப்பர். தஞ்சாவூர் இஸ் a town. தஞ்சாவூர் வாஸ் a village. தஞ்சாவூர் வில் பி a city. தஞ்சாவூர் ஒரு நகரமாக இருக்கிறது. தஞ்சாவூர் ஒரு கிராமமாக இருந்தது. தஞ்சாவூர் ஒரு மாநகரமாக இருக்கும். பட் தமிழில் தஞ்சாவூர் ஒரு நகரமாக இருக்கிறதுன்னு சொல்லி ஆகணும். தஞ்சாவூர் இஸ் a town. தஞ்சாவூர் வாஸ் a village, past tense. தஞ்சாவூர் வில் பி a city அப்படி சொல்ல போகிறோம். அது மாதிரி ஒரு பொருளினுடைய டிஃப்ரெண்ட் டென்சஸ் சொல்வதற்கு நாம் பயிற்சி பண்ணிக்கணும். திஸ் இஸ் கர்ட். இது தயிர். வாட் வாஸ் இட்? திஸ் வாஸ் மில்க். இது தயிராக இருக்கிறது, இது பாலாக இருந்தது. திஸ் வில் பி பட்டர். திஸ் இஸ் மில்க். திஸ் இஸ் கர்ட். திஸ் வாஸ் மில்க். திஸ் வில் பி பட்டர். சரி, திஸ் இஸ் பட்டர் எடுத்துங்க. இப்பொழுது இது வெண்ணெயாக இருக்கிறது. திஸ் வாஸ் கர்ட். திஸ் வில் பி கீ. நெய்யாக இருக்கும். அந்த 3 ஸ்டேஜஸ் ஆஃப் அ பர்டிகுலர் திங், ஒரு பொருளினுடைய 3 வடிவங்களை, 3 படிநிலைகளை நாம் சொல்வதற்கு பழக வேணும். தஞ்சாவூர் இஸ் a municipality. தஞ்சாவூர் வாஸ் a village panchayat. தஞ்சாவூர் வில் பி a corporation. ஒரு நகராட்சியாக இருக்கிறது, கிராம பஞ்சாயத்தாக இருந்தது, மாநகராட்சியாக இருக்கும். ஸோ அதே மாதிரி we can frame any number of sentences. He is a boy. அவன் ஒரு பையனாக இருக்கிறான். He was a child. ஒரு குழந்தையாக இருந்தான். He will be a youth. ஒரு இளைஞனாக இருப்பான். இப்போ this is yarn. இது நூல். என்னவாக இருந்தது? This was cotton. இனி என்னவாக இருக்கும்? This will be cloth. This is yarn. This subject is verb. Yarn is complement. என்னவாக இருக்கிறது? This was cotton. இது இருந்தது. என்னவாக இருந்தது? பருத்தியாக இருந்தது. This will be cloth. துணியாக இருக்கும். இப்படி you can form sentences using complement. இதை சில வகைகளில் நம்ம அமைக்கலாம். ஒன்று, who is who? யாராக இருக்கிறார்? டாக்டர் மன்மோகன் சிங் சப்ஜெக்ட். யார்? டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள். இருக்கிறார் verb. யாராக இருக்கிறார்? என்னவாக இருக்கிறார்? இந்தியாவின் பிரதமராக இருக்கிறார். சப்ஜெக்ட், verb, complement. டாக்டர் மன்மோகன் சிங் is the Prime Minister of India. இது மாதிரி you can form a number of sentences. செல்வி ஜெயலலிதா is the Chief Minister of Tamil Nadu.
Mr. Rajapakse is the president of Sri Lanka. இந்த மாதிரி சென்டென்சஸ் யாராக இருக்கிறார். Mrs. Pratibha Singh Patil is the president of India. பாஸ்ட் சொல்லாமே நீங்கள். டாக்டர் அப்துல் கலாம் was the president of India. Jawaharlal Nehru was the first prime minister of India. இந்தியாவுடைய முதல் பிரதமராக இருந்தார். இந்த வாஸ் சொல்கிற போது நீங்கள் ஏதாவது ஒரு அடைமொழி கொடுத்து சொன்னால் நல்லாயிருக்கும். ஹி வாஸ் சம்படி ஃப்ரம் டு ஏதாவது கொடுத்தா நல்லாயிருக்கும். இப்போ மிஸ்டர் ஜவஹர்லால் நேரு வாஸ் த ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியான்னா அதுதான். ஹி வாஸ் த ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர். அதற்கு வேறு எது அடைமொழி தேவையில்லை. இது மாதிரி ஒரு வகையான வாக்கியங்கள் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஹூ இஸ் ஹூ. நம்பர் 2, நியூ டெல்லி இஸ். புதுடெல்லி இருக்கிறது. என்னவாக இருக்கிறது, யாராக இருக்கிறது? த கேபிட்டல் ஆஃப் இந்தியா. நியூ டெல்லி இஸ் த கேபிட்டல் ஆஃப் இந்தியா. வாஷிங்டன் இஸ் த கேபிட்டல் ஆஃப் USA. லண்டன் இஸ் த கேபிட்டல் ஆஃப் யுனைடெட் கிங்டம். த கேபிட்டல் ஆஃப் யுனைடெட் கிங்டம் இஸ் லண்டன் அப்படியும் வரலாம். அமெரிக்காவினுடைய தலைநகரம் வாஷிங்டன். த கேபிட்டல் ஆஃப் அமெரிக்கா இஸ் வாஷிங்டன். வாஷிங்டன் அமெரிக்காவின் தலைநகரம் அப்படியும் வரலாம். வாஷிங்டன் இஸ் த கேபிட்டல் ஆஃப் USA. சென்னை இஸ் த ஸ்டேட் கேபிட்டல் ஆஃப் தமிழ்நாடு. அல்லது சென்னை இஸ் த ஸ்டேட் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. பெங்களூர் இஸ் த ஸ்டேட் கேபிட்டல் ஆஃப் கர்நாடகா. இப்படி ஒரு நகரம் என்னவாக இருக்கிறது என்று சொல்வது SVC காம்ப்ளிமெண்ட் சென்டென்சஸாக நமக்கு கிடைக்கிறது. அடுத்தது த கலர் ஆஃப் மில்க். த கலர் ஆஃப் மில்க் இஸ் ஒயிட். த கலர் ஆஃப் த ஸ்கை. த கலர் ஆஃப் த ஸ்கை இஸ் ப்ளூ. த கலர் ஆஃப் லீஃப் is green. The color of my shirt is blue. நீங்கள் வந்து கலர் ஆஃப் ஷர்ட் இஸ் ப்ளூன்னு சொல்லிவிட்டு உலகத்தில் எல்லா ஷர்ட்டுமே ப்ளூன்னு ஆயிரும். The color of my shirt is blue. The color of this wall is white. Don't say the color of wall is whiteனா உலகத்தில் எல்லா வால்ஸுமே ஒயிட்டாக இருக்குன்னு ஆயிரும். The color of my cycle is blue. The color of my car is green. அப்படி அடைமொழி கொடுத்து பேசணும் உங்களுடைய ஒரு சொந்த பொருளை சொல்வதாக இருந்தால். அடுத்தது த ப்ரைஸ் ஆஃப் சம்திங் இஸ் சம்திங். த ப்ரைஸ் ஆஃப் ஓனிடா டிவி இஸ் த ப்ரைஸ் ஆஃப் ஓனிடா. அதான் சப்ஜெக்ட். எது? ஓனிடா டிவியினுடைய விலை இஸ் இருக்கிறது 50,000 rupees. த ப்ரைஸ் ஆஃப் ஓனிடா டிவி இஸ் rupees 50,000. The price of milk is rupees 30 per liter. Per liter. The price of rice is rupees 50 per kg. இது இருக்கிறது இதாக. இப்படி ஒரு வகையில் நீங்கள் வந்து you can form sentences using SVC pattern. Then everybody can say my native place is Erode. My native place is Tanjavur. My native place is Madurai. இதெல்லாம் these sentences come under the category of SVC pattern. Subject, verb, complement. இது நான் ஏன் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா ரொம்ப ஈஸியஸ்ட் சென்டென்ஸ் இதுதான். இதில் verb வந்து பெரும்பாலும் is, was, are, were இதுக்குள்ள தான் இருக்கும். காம்ப்ளிகேட்டடாக இருக்காது. அதனால தான் we have chosen this as the second chapter. இப்போ you can do homework. I have given homework in the book. Page number 33ல exercise number 2 கொடுத்துருக்கேன். நான் நேற்று சொல்லியிருக்கிறேன்
You must read the explanation, and you must also read the examples like this, and then you must do the exercise. Only when you do this exercise, your English will improve. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கடமை. It's your duty. We can use a few sentences here, for example. அப்புறம் நீங்கள் அந்த சென்டென்சஸ் செஞ்சிட்டிங்கன்னா நாளைக்கு we can verify whether the sentences that you have written are right or wrong. For example, sentence இருக்குது. Sentence number 1. Today is ஒரு dash கொடுத்துருக்கேன். You must do the work. Today is, you can use any word. Today is Monday. Today is very hot. Today is cloudy. Today is very cold. Today is hot. Today is fine. Subject, verb, complement. I am a dash. I am a student. I am a teacher. I am a businessman. The color of the post box is, the color of the post box subject is dash கொடுத்திருக்கேன் red. You must put the word red. This is how you do the homework. Paris is a beautiful city. Paris is the capital of France. Paris is a city of fashion. You can write in any way. So you do sentences using subject, verb and complement. Then I come to sentences in Tamil. தமிழில் சென்டென்ஸ் கொடுக்குறேன், அதை நீங்கள் இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணணும். இந்த வடிவத்தில் திருக்குறளின் ஆசிரியர் திருவள்ளுவர். நீங்கள் கேள்வி கேட்டுக்கணும், யார் இருக்கிறார் என்னவாக. திருக்குறளின் ஆசிரியர் இருக்கிறார் திருவள்ளுவராக. நாம் அந்த ஆகன்னு சொல்லவே மாட்டோம். இன்று திங்கட்கிழமை தான் சொல்லுமே தவிர இன்று திங்கட்கிழமையாக இருக்கிறதுன்னு சொல்ல மாட்டோம். அந்த மாதிரி திருக்குறளின் ஆசிரியர் திருவள்ளுவர். பட் யூ ஷுட் ரைட் இன் இங்கிலீஷ் லைக் திஸ். தி ஆத்தர் ஆஃப் திருக்குறள் இஸ் திருவள்ளுவர். அல்லது திருவள்ளுவர் திருக்குறளின் ஆசிரியர் வேணுமா, திருவள்ளுவர் இஸ் தி ஆத்தர் ஆஃப் திருக்குறள். தேங்காய் எண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 40. தேங்காய் எண்ணெயின் விலை சப்ஜெக்ட். The price of coconut oil is ₹40 per liter. The price of coconut oil is ₹40 per liter. தேங்காய் எண்ணெயின் விலை இருக்கிறது. கண்டிப்பாக நீங்கள் ஈஸ் போட்டே ஆகணும். என்னவாக இருக்கிறது? ரூபாய் 40 இருக்கிறது. அவர் ஒரு நேர்மையான மனிதர். He is an honest man. அவர் இருக்கிறார் யாராக? ஒரு நேர்மையான மனிதராக இருக்கிறார். 5 ஆண்டுகளில் நான் ஒரு பணக்காரனாக ஆவேன். 5 ஆண்டுகளில் நான் ஒரு பணக்காரனாக ஆவேன். யாரு? ஐ. என்ன செய்வேன்? will become. யாராக என்னவாக? a rich man. எப்பொழுது? in 5 years. So you can form a sentence like this very easily. I will become a rich man in 5 years. திரு கலைவாணன் ஈரோடு மாவட்டத்தின் கலெக்டராக இருக்கிறார். மிஸ்டர் கலைவாணன் is என்னவாக யாராக? the collector of the Erode district. மிஸ்டர் கலைவாணன் சப்ஜெக்ட். என்ன செயல்? இருக்கிறார். யாராக என்னவாக? the collector of the Erode district. இது SVC சென்டென்ஸ். இந்தியாவின் தேசிய பறவை மயில். இது the national bird of India. நீங்கள் அமைச்சுக்கணும். the national bird of India is peacock. மயில் இந்தியாவின் தேசிய பறவை. peacock is the national bird of India.
இங்கிலாந்தின் தேசிய விளையாட்டு கிரிக்கெட். The national game of England is cricket. கிரிக்கெட் இங்கிலாந்தின் தேசிய விளையாட்டு. கிரிக்கெட் is the national game of England. இப்படி you can form hundreds of sentences using SVO elements. And you must do the homework given in the book.